இந்த உடம்புல வெள்நரம்பு, செந்நரம்பு, நிறைய நரம்புகளை பற்றி வள்ளல் பெருமாள் எழுதுகிறார். தசைகளை பற்றி எழுதுகிறார். எலும்பை பற்றி, அஸ்தி, மஸ்தகம் இதெல்லாம் எழுதுகிறார். இந்திரியத்தை பற்றி எழுதுகிறார். இந்த கீழ்நிலை சுக்கிலம், மேல்நிலை சுக்கிலம்லாம் எழுதுகிறார். இது பெரிய ஆராய்ச்சிபூர்வமான விஷயம். இந்த உணர்ச்சியை நாம் காண வேண்டுமானால் ஒரு பச்சை மிளகாயில் போட்ட ஒரு பஜ்ஜி, அது நல்ல கார மிளகா, சிவகாசி மிளகா சாப்பிட்டீங்க, பக்கத்தில் தண்ணி இல்லை, என்ன வரும்? என்ன வரும்? சிரிப்பு வரும்ல. ஏன் ஏன் கோபம் வரும்? அப்போது அந்த மிளகாய் செய்கிற வேலை நம்மளை கோபப்படுத்துதான்னா, மிளகாயை சாப்பிட்டாலும் நீங்கள் கோபப்படாமல் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உணர்ச்சிக்கு அடிமையாகவில்லை. உணர்ச்சிக்கு அடிமையாகவில்லை. தமிழ் அண்ணான்னு புலவர் சீனி சட்டையப்பர் வடலூரில் இருந்தாங்க அண்ணா. அவர் மஞ்சக்குப்பம் ட்ரைனிங் ஸ்கூலில் இருந்தார். அந்த நேரம் நான் அந்த மஞ்சக்குப்பம் சித்தி வீட்டுக்கு போவேன். அப்போது ஒரு சாது சடாமுடியோடு இருப்பார். சட்டை போட மாட்டார், வேட்டி மட்டும்தான். நடந்துகிட்டே இருப்பார். ஆற்றங்கரை மேட்டு மேலே அணைக்கரைன்னு சொல்லுவாங்க. மேலே நடந்து குண்டு உப்பளவாடின்னு இருக்குது, உப்பளவாடின்னு இருக்குது, தாழங்குடான்னு இருக்குது. இந்த தாழங்குடா வரைக்கும் நடந்து மேட்டு மேலேயே போவார். திரும்ப மஞ்சக்குப்பம் வந்துடுவார். அங்கே ஒரு மூங்கில் புதை, அதன் அருகில் அவர் உட்காந்து குச்சியால் ஏதோ படம் போடுவார். போயிட்டு எட்டி பார்த்தோம்னா கலைச்சிடுவார். இது அவருக்கு வேலை. அப்புறம் அவரை யாராவது கூப்பிடுவாங்க, அவருக்கு பிரியப்பட்டால் தான் போகார். தமிழண்ணா ஒரு தடவை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தார். அப்போ வேடிக்கை பார்க்க நாங்களும் போனோம். இப்போ கிலோ வந்தது. அப்போ தூக்கும் கிலோவும் சேர்ந்து இருந்த காலம். ஒரு 2 கிலோ மிளகா காம்பை எடுத்துகிட்டு ஒரு தலைவாழை இலை போட்டு அதில் போட்டுடணும். உட்காந்து சீராக அந்த இலை மிளகாயை பூரா சாப்பிடுவார். மென்று சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டே இருப்பார். இது எப்படி சாத்தியப்பட்டதுன்னு எங்களுக்காக ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அந்த உணர்வுக்கு அப்பால் இருக்கார். எப்படி இருக்க முடியுது? நாம் கூட ஒவ்வொரு உணர்வுகளிலிருந்தும் வெளியே வர்றதுக்கு உணர்ச்சியை உற்று நோக்குதல். இது என்ன உணர்வு அப்படின்னு கொஞ்சம் விசாரிக்கணும். அதுதான் விசாரம். அப்போது இந்த அறுசுவையும் உணர்வுகளை உண்டாக்குது அப்படின்னு சொன்னால், மனங்கள் கூட மூக்கினால் நுகர்கிறோம். நுகர்கின்ற வாசம் கூட நம்முடைய எண்ணங்களையும், நம்ம குணங்களையும், நம்முடைய சொற்களையும், நம்முடைய செயல்பாடுகளையும் மாற்ற வல்லது.